நாமத்துல இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில உங்களோடு கூட இந்த வீடியோ மூலமாய் சந்திக்க தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் ஆண்டவருடைய கிருபையும் தயவும் இரக்கமும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தி காப்பதாக. இன்னும் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 55வது அதிகாரம் 3வது வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கும் போது, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தாவீதோடு கூட தேவன் இருந்து தாவீதை நடத்தி வந்தது போல உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் உங்களோடு கூட இருந்து நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். 54வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொல்லி உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பார்க்கிறோம். இந்த நாளில விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் இருங்க. தாவீதோடு கூட இருந்து நடத்தி வந்த அந்த மாறாத கிருபை நிச்சய உடன்படிக்கையாய் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமா, நம்ம பார்த்த வேத வசனத்தின்படியாக எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து போகலாம், எப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை நெருக்குகிறதாய் வரலாம், எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இல்லாத சூழ்நிலைகள் வரலாம். தேவன் சொல்லுகிறார், என் கிருபையை உங்களை விட்டு விலக்குவதில்லை என்று சொல்லுகிறார். மகனே மகளே, நான் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன், என் ரத்தத்தினால் ஆகிய ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை செழிக்க செய்வேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லுகிறார். சோர்ந்து போயிருக்கிறீர்களா? கலக்கத்தோடு கூட வேதனையோடு கூட தேவனுடைய பாதபடியில இந்த கால வேளையில இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவருடைய கிருபை மாறாது. தாவீதோடு கூட எல்லா சூழ்நிலைகளில் இருந்து வந்த கிருபை இந்த நாளில உங்களையும் என்னையும் காக்க அது வல்லதா இருக்கிறது. உங்களை என்னை நடத்த வல்லதா இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதங்களை மேன்மைகளை செய்ய அந்த கிருபை, அந்த உடன்படிக்கை போதுமானதா இருக்கிறது. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாய் உங்களோடு கூட ஏற்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒப்பந்தம் வைத்துக் கொள்ளுகிறார். ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்களை உயர்த்துவதற்காக, உங்களை மேன்மைப்படுத்துவதற்காக, சகலவித ஆசீர்வாதங்களாலும் மேன்மைகளாலும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களாலும் உங்களை நிரப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். நிச்சயமாய் தேவன் அப்படிப்பட்ட நன்மைகளை இந்த காலை வேளையில உங்களுக்கு செய்வாராக. ஒரு விஷயாய் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில நீர் எங்களோடு கூட பேசினபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வேதத்தில் உமக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது, உடன்படிக்கையின் தேவன், உண்மையை காக்கிற தேவன் என்று நாங்க வாக்கல் பார்க்கிறோம். அப்பா, அநேக வாக்கு தத்தங்கள் ஆசீர்வாதங்களை வேதத்துல எங்களுக்கு கொடுத்து உடன்படிக்கை பண்ணியிருக்கிற தேவன் நிச்சயமாய் இந்த ஒரு காரியத்தில் அற்புதங்களை செய்வீர் என்கிற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உடைய பாதபடியில வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. உடைய கிருபையில கருத்துக்குள்ள நாங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோமப்பா. தேவன் அவர்களுக்கு அப்படி செய்கிறபடியாலும் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உடைய உடன்படிக்கைக்காய், உடைய கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.